இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வி ரீதியாக அவர்களுடைய சேவைகள் என்ற தலைப்பில் பேசிக்கொண்டு வெறுமனே இல்முல் கலாம்ல மட்டுமல்ல, துறை சார்ந்தவர்கள் இல்முல் அகீதாவுல தேர்ச்சி பெற்ற மாதிரி இல்முல் ஃபிக்ஹ்லையும் தேர்ச்சி பெற்று இல்முல் ஹதீஸ்லையும் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இதற்கு அழகிய சான்றுதான் அடுத்த பந்தியை நீங்க பாருங்க. இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய நூல்கள். والإمام الأشعري كانت له قدم راسخة في علوم الشريعة أيضا. என்னென்ன கிதாப் எழுதினாங்க? قد ألف كتاب القياس. قياس எந்த மௌதுல எந்த ஃபன்? உசூல் الفقه. மாதிரி கிதாப் الإجتهاد எந்த ஃபன்? உசூல் الفقه எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ألف في خبر الواحد. خبر الواحد இது எந்த ஃபன்ல? உசூல் الحديث. خبر الواحد ஆஹாதான ஹதீஸுடைய ஹுஜ்ஜியத் இது என்னது? உசூலுல் ஹதீஸ்ல பத்தி எழுதுகிறார். அதாவது வர்ரத்து அலபனி ராவந்தி ஃபி இன்கார் தவாத்துர் முத்தவாத்திர எழுதினத்துக்கு எதிராக அதுவும் உசூலுல் ஹதீஸ சார்ந்தது. வமசாயில் ஃபி இஸ்பாத்தில் இஜ்மா இஜ்மாவுடைய உசூலுல் ஃபிக்ஹ சார்ந்த. அது மாதிரி தஃப்சீருல் குர்ஆன் வஃபில் அக்பார் அப்ப தஃப்சீர்ல எழுதிக்கிறாங்க. அது மாதிரி ஹதீஸ்கள். எனவே இது இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பல துறைகளில் தேர்ச்சிங்கிறத எடுத்துக்காட்டு. அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த மதுஹப்? எந்த மதுஹப்? ஷாஃபிஈ மதுஹபை சார்ந்தவங்க. அவர் ஷாஃபிஈ என்று சொல்லி சொல்றோம். அதற்கான பல ஆதாரங்களும் இருக்குது. மாலிகி மதுஹபை சார்ந்தவர்கள் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாலிகி என்று சொல்றத அவங்களோட சைடான முயற்சி ஒன்று செய்வாங்க. ஆனா வரலாறு எடுத்து பார்க்கிற நேரம் ஷாஃபிஈ என்கிறதுக்குரிய சான்றிதழ் கூடுதலாக இருக்குது. ஆனா அவங்களோட மாணவர் இமாம் பாக்கில்லானி அவர் மாலிகி. இமாம் பாக்கில்லானி மாலிகி. இப்ப நாங்க ஷாஃபிஈ என்று சொல்றது எதை வச்சேன்டா வகான யஜ்லிசு அய்யாமல் ஜும்ஆத் ஃபி ஹலகதி அபி இஸ்ஹாக் அல் மர்வஸி. அபு இஸ்ஹாக் அல் மர்வஸி ஷாஃபிஈ இவருடைய வகுப்புல கற்ற மாணவர் என்ற வகையில அவர் ஷாஃபிஈ மத்ஹப் என்று சொல்றது சொல்றோம். அடுத்து இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்கனவே நாம சொன்ன சப்ஜெக்ட் தான். அவங்க இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட கல்வியின் எழுச்சி பத்தி சொல்ற நேரம் சிலர்கள் என்ன செய்வாங்களாம்? ஃபிக்ஹ்ல மட்டும் தேர்ச்சி பெறுவாங்களாம். இன்னும் சிலர்கள் உசூல்ல மட்டும் தேர்ச்சி பெறுவாங்களாம். ஆனால் இமாமுனா அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஹிம்மத் ஃபிக்ஹ், உசூலுல் ஃபிக்ஹ், மாதிரி உசூலுல் ஹதீஸ் எல்லா துறைகள்லையும் தேர்ச்சி பெற்ற ஒரு கல்விமான் என்கிறத இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துறான். சரி, இப்ப நாம சப்ஜெக்ட் வருவோம். இப்ப இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கல்வி ரீதியான உற்சாகமும் அவங்களோட எழுச்சியும் பார்க்கும். இப்ப நீங்க இதை படிச்சா உங்களுடைய அடுத்த கட்ட என்ன சேவை? இப்ப நீங்க மிகவும் நேரங்களை செலவழிச்சு மாதிரி இங்க நடத்தக்கூடியவங்களும் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சு செய்யக்கூடிய இந்த கருத்தரங்கிற இதோட அவுட்புட் என்ன தெரியுமா? நீங்க ஒவ்வொருத்தரும் சிறந்த அஷ்ஆரியா, ஷாஃபிஈயா, சூஃபியாக முழு உலகத்துக்கும் பயணிச்சுட்டு வரும். உங்களைய கொண்டு எங்களோட அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்துடைய அகீதா பாதுகாக்கப்படும். அதனால அந்த நஷாத்தான் இதனுடைய அவுட்புட்டாக வரப்போகுது. இல்லாட்டி இதை எடுத்து போட்டோவை போட்டு இது மட்டுமல்ல அவுட்புட். நீங்க அடுத்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய மார்க்க அறிஞர்கள் என்ற வகையில உங்களுக்கு பாரி ஒரு சவால் இருக்குது. சரி, அடுத்த தலைப்பு பாருங்க. என்ன தலைப்பு? லம் யத்தில் அஷ்ஆரியு பிஜதீத். இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதுவும் புதுசாக கொண்டு வரல. என்ன எங்களுக்கு வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒன்றுதான், இவங்க அகீதால அஷ்ஆரிய பின்பற்றாங்க. நாங்க அகீதாவுடைய துறையில முகல்லிதுகள் அல்ல. அப்படிதானே? அகீதாவுடைய துறையில நாங்க யாரும் இல்ல, முகல்லித் இல்ல. ஃபிக்ஹ்ல இமாம் ஷாஃபிஈய முகல்லித் என்று பெருமையோட பேசிக்கொள்வோம். ஆனா அகீதாவுடைய துறையில முகல்லித் என்கிறது எங்களுக்கு குறை, தக்லீத் செய்யலாம். நாங்க அன் இல்மின் அவர் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களோட ஒரு முர்ஷித். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்துடைய அகீதாவை குர்ஆன் ஹதீஸின் நிழல்ல எப்படி விளங்கணும், சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க, சஹாபாக்கள் சலஃபு சாலிகள் எப்படி வணங்கினாங்க என்கிறத அழகான முறையில காட்டி தந்த முர்ஷித். அந்த பாதையில பயணிக்கிறோமே தவிர அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லம் யத்தி பிஜதீத். இதை உங்களுக்கு பார்க்கலும் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவங்களோட ரோல் மாடலா யார் எடுத்து இருந்தாங்கண்டா இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட முகத்திவால 3 பேருட பேரை இந்த இடத்துல குறிப்பிட்டார். ஒன்று இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முழு பேர் எப்படி போட்டுகிறேன்? அப்துல்லாஹ் இப்னு சயீத் இப்னு குல்லாப், இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரண்டாவது யாரு? அபுல் அப்பாஸ் அல் கலானிசி. மூணாவது யாரு? அல் ஹாரிஸ் அல் முஹாசிபி. இந்த 3 பேரும் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களோட ஒரு ரோல் மாடலாக அமைஞ்சிக்கிறாங்க குர்ஆன் சுன்னால இருந்து எப்படி அகீதாவை இஸ்பாத் செய்யணும்ங்கிறதுக்கு. இமாம் சுபுக்கி ரஹ்மத், இதுல நிறைய அக்வால்கள் இருக்குது. இப்னு ஹஜர் ஹைத்தமி நிறைய உலமாக்கள் பேசிக்கிறாங்க. இமாம் சுபுக்கிட வார்த்தையை மட்டும் ரஹிமஹுல்லாஹ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன எங்க நேரத்தை கருத்துல கொண்டு வந்து இமாம் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க? யஅலம் அன்ன அபுல் ஹசன் லம் யுப்தி ரஅயன், லம் யுப்தி ரஅயன், புதிய ஒரு சிந்தனையை அவர் கொண்டு வரல. அது மாதிரி வலம் யுன்ஷி மத்ஹபன், புதிய ஒரு மத்ஹப் அவர் கொண்டு வரல. அப்ப அவர் என்ன செஞ்சாரு? புதுசாக எதையும் கொண்டு வரல. அப்ப அவர் என்ன செஞ்சாரு? வ இன்னமா ஹுவ முகர்ரிருன் லிமத்ஹபிஸ் ஸலஃப், முகர்ரிருன் லிமத்ஹபிஸ் ஸலஃப், ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அகீதா எது என்கிறத அழகான முறையில விளக்கப்படுத்தியதுதான் எங்களுக்கு அவர் செஞ்ச பெரிய ஒரு சேவை. அப்ப ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அகீதாவுக்கு உயிரோட்டம் கொடுத்து அன்றைய காலத்துல அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் பலப்படுத்தியது இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவேதான் பின்னுக்கால வந்த ஒவ்வொருத்தரும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முஹத்திஸாக இருந்தாலும் அவங்களோட பேருக்கு பின்னுக்கால அஷ்ஆரி என்று போட்டத்துல என்ன இருக்குது? ஒரு ஆனந்தம். அது மாதிரி ஒரு ஷாஃபிஈ, அதுக்கு பிறகு இந்த ஃபிக்ஹுடைய துறையில என்ன செய்வாரு? அஷ்ஆரி என்று போட்டுக் கொள்வார். சரி, இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய நேராக பார்த்தவங்க என்ன பேசிப்பாங்க? இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரிய காணாமலே இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து நாங்க இப்படி எல்லாம் பேசுறோம். நேராக கண்ட மாணவர்கள் யாராக பார்த்திப்பாங்க? இமாம் காலல் இமாம் அல் முத்தகல்லிம். கவனிச்சுக்கோங்க இபாரத்தை, ஏன்னா நாங்க டியூட்ஸோட போயிட்டுறோம், பயம் பண்ணல. அதுல ஈக்கிறத வாசிச்சு முடிச்சுட்டாண்டா போதும். காலல் இமாம் அல் முத்தகல்லிம் இப்ராஹிம் இப்னு முஹம்மத் அல் இஸ்ஃபராயினி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க? குந்து ஃபி ஜம்பி ஷேக் அபுல் ஹசன் அல் பாஹிலி. அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவன் அபுல் ஹசன் அல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவரோட நான் பார்க்கிற நேரம் ககுத்ரத்தின் ஃபில் பஹரி, சமுத்திரத்தில் ஒரு துளிய போலதான் நான் இருந்தேன். யாரோட ஒப்பிட்டு பார்க்கிற நேரம்? அபுல் ஹசன் அல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் யார் சொல்றாரு? இப்ராஹிம் இப்னு முஹம்மத் அல் இஸ்ஃபராயினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு சமுத்திரத்துக்கு முன்னால் ஒரு துளிய போல நான் இருந்தேன். ஆனா அபுல் ஹசன் அல் பாஹிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, குந்து அன ஃபீ ஜம்பி ஷேக் அல் அஷ்ஆரி ககுத்ரத்தின் ஃபீ ஜம்பில் பஹர். இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரியுடைய ரஹிமஹுல்லாஹ் என்ற சமுத்திரத்துக்கு முன்னால் நான் ஒரு துளியாகத்தான் காட்சி அளித்தேன். அவ்வளவுக்கு இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேரா கண்டவர்கள் அவங்களை பத்தி பேசிய வரலாறு. இமாம் பாக்கில்லானி எப்படி சொல்லுவாரு? இன்ன வல்லாஹி இன்ன அஃதல அஹ்வாலி, என்னுடைய நிலைகளில் ஆக சிறந்த நிலை எது தெரியுமா? அன் அஃப்ஹம கலாம அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கலாமை என்னால் விளங்க முடியுமாக இருந்தால் இதுவே என்னுடைய நிலைகளில் மிக சிறப்புக்குரிய ஒரு நிலை. இப்படி எல்லாம் அவர்களுக்குரிய பாராட்டுகள். சரி, அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேர்ச்சி பெற்று 40 வயதுக்கு பிறகு இஅ்திஸால கைய கழுவிட்டு அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தின் சார்பாக களம் இறங்கியதற்கு பிறகு என்ன நடந்தது? முஅ்தஸிலாக்கள் எப்படி ஓட்டம் கண்டார்கள்? அவங்கள இல்மு ரீதியாக தலைக்குப்பரவாக எப்படி பிரட்டினார்கள்? வரலாறு எப்படி சொல்லுது? قال الاستاذ الامام ابو سهل محمد بن سليمان الصعلوكي رحمه الله عليه حضرنا مع الشيخ ابي الحسن الاشعري رحمه الله. அபுல் ஹசன் அஷ்ஆரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஒரு அலவியுடைய மஜ்லிஸுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். எங்க நடந்துச்சோம் அந்த மஜ்லிஸ்? பஸ்ராவில் நடைபெற்றது. ஃபனாதரல் முஅ்தஸிலா, முஅ்தஸிலாக்களுடன் விவாதத்தை தொடங்கினார்கள். ஹஸரஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை உதவி செய்யாமல் ஆக்க வேண்டும். வகானு யானி கஸீரன்
எப்படி பெரிய ஒரு சபை, முஅத்தஸிலாக்கள் செல்வாக்கு மிக்க பெரிய ஒரு சபை தன்னன் தனி நபராக குதிச்சார். எப்படி பேசினாரு? ஹத்தா அத்தா அலல் குல், ஒவ்வொருவராக அவர்கள் விவாதம் செஞ்சு ஃபஹஸமஹும், அவ்வளவு பேரையும் தோல்வி அடைச்சாங்க. குல்லமா இன்ஹதா வாஹிதுன், ஒருவர் வாயடைத்ததற்கு பிறகு இரண்டாவது நபரோடு ஆரம்பிச்சாங்க. ஹத்தன் பதஉ அன் ஆகிரிஹிம், கடைசி நபர் வரைக்கும் யாரையும் விட்டுவிடல. ஏற்றியவன் முன்னுக்கு வா என்று விவாதத்தை தொடங்கினார்கள். சொன்னாங்க என்னது, முதல் மஜ்லிஸ் முடிந்தது. இரண்டாவது மஜ்லிஸுக்கும் முனாதராவுடைய மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் முஅத்தஸிலாக்கள் சார்பாக களம் இறங்க முடியுமோ வந்து பாருங்கள். இரண்டாவது மஜ்லிஸுக்கு போனோம். ஃபமா ஆத அஹத், எப்படி ஃபமா ஆத அஹத், ஒருவர் கூட வரல. இவருக்கு முன்னால் எப்படி பேசுறது, ஒருவர் கூட வரல. கடைசிக்கு இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அலவிக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்தாரு? யா குலாம், மகனே, உக்துப் அலல் பாப், கதவுல நீங்க ஒட்டி வச்சுக்கணும். இதுக்கு போறோம். எப்படி எப்படி ஒட்டி வச்சுக்கணும்? ஃபர்ரு, ஓடிட்டானுவல். திரும்பவும் யாரும் இங்க வந்து வெட்டி பேச்சு பேசக்கூடாது. என்ன எழுதி வைக்கணும்? ஓடிட்டானுவல் எழுதி வைக்கணும். அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய விவாத திறமை தபகாத்துல் அஷ்ஷாயிரா கிதாபுல இந்த செய்தி பதிவாகப்படுகிறது. இமாம் அபூபக்கர் ஷைரஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி சொல்றாங்க? கானத்தில் முஅத்தஸிலத்து ஹத்தா ரஃபஉ ருஊஸஹு, பெரிய மட்டத்துல செல்வாக்கு பெற்றிருந்தாங்க. தலை தூக்கி அவங்கள விட்டா ஆள் இல்லை என்ற அளவுக்கு தான் முஅத்தஸிலாக்கள் இருந்தாங்க. ஹத்தா அஸ்ஹரல்லாஹுல் அஷ்அரி, இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ் வெளியாக்கி ஃபஹஜஸஹும், எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை ஒடுக்கிட்டான்டா, ஃபஹஜஸஹும் ஃபீ அக்மாஇ சிம்சிம், அது எனக்கு கடுகா, கடுவுக்குள்ள கொண்டு போய் நுழைய வைக்கிற அளவுக்கு அட்ரஸ் இல்லாமலே ஆக்கிட்டான். இவ்வளவுக்கு இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தேர்ச்சி. இமாம் அபு அப்துல்லா இப்னு ஹஃபீஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் என்ன சொல்றாரு? ஒரு நாள் நான் பஸ்ராவுக்கு வந்தேன். இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டேன். நான் கவனிச்சுக்கோங்க, சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். என்ன செஞ்சாங்க? அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட மஜ்லிஸ் எது என்றது காட்டப்பட்டுச்சு. நானும் என்ன செஞ்சேன்? அந்த மஜ்லிஸு போனேன். முஅத்தஸிலாக்கள் ஒரு கூட்டமே இருந்தார்கள். ஃபகானு யதகல்லமூன், ஒவ்வொரு கேள்வியை தொடுக்க தொடங்கினார்கள். இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாரையும் பேச விட்டுட்டு அதற்கு பிறகு இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொருவரா ஆரம்பிச்சாங்க. குல்த கதா வகதா, நீங்க இது சொன்னீங்க, வல் ஜவாபு அன்ஹு கதா வகதா. இப்படி அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்வி கேட்ட யாரையும் விடல. அவ்வளவு பேருக்கும் பதில் சொன்னாங்க. பதில் சொன்னதுக்கு பிறகு அவ்வளவு பேரும் அந்த சபையிலிருந்து போனாங்க. இந்த அப்துல்லாஹி இப்னு ஹஃபீஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மஜ்லிஸ் முடிஞ்சு வார நேரம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஒரு சமுத்திரத்தை பார்த்து நான் என்ன கேட்டேன்? கம் லிசான் உள்ளக்க, உங்களுக்கு எத்தனை நாவுகள் இருக்கிறது? வகம் உதுன் உள்ளக்க, வகம் ஐன் உள்ளக்க. இவ்வளவுக்கு விவாத திறமை. யார் கேட்ட, என்ன கேள்வி கேட்ட எல்லாத்தையும் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅத்தஸிலாக்களை அடியோட மட்டும் தட்டிட்டான். இது இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மிக பெரும் கல்வி ரீதியான எழுச்சிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது முஅத்தஸிலா தாரு ஹனாபிலாக்கள். எனக்கு தெரியும் இன்னைக்கு இருந்தா எங்களோட பிரச்சனை கொஞ்சம் விஸ்டார்ட் ஆக போகுது. ஹனாபிலாக்கள் முந்தி அஷாயிராக்களோடு சேர்ந்துதான் முஅத்தஸிலாக்களுக்கு எதிராக விவாதிப்பான். அஹ்லுல் பித்அக்கு எதிராக ஹனாபிலாக்கள் ஒன்று சேர்ந்துதான் விவாதிப்பான். அப்ப இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், ஹனாபிலாக்களுக்கும் அஷாயிராக்களுக்கும் முரண்பாடு இருக்குதான்னு கேட்டா இல்லை. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அகீதாவை சொன்னாங்களோ அந்த அகீதால கடுகளவும் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முரண்படல. அவர் முஜ்மலாக சொன்னதை இவர் தஃசீலாக சொல்லிப்பார் சில இடங்கள். சரி, அது நீங்க அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனா பின்னுக்கால வரும். என்ன சப்ஜெக்ட் என்றது மஸ்அலத்து ஹல்கில் குர்ஆனுடைய மஸலா. இவர் முஜ்மலாக சொன்னதை இவர் முஃபஸ்ஸலாக சொல்லிட்டார், அவ்வளவுதான். ஆனா ரெண்டு பேரும் அகீதா உண்டான்னு கேட்டா உண்டுதான். என்னன்னா முகர்ரிருல் லிமத்ஹபிஸ் ஸலஃப்,
சலப்புகளுடைய அகீதாவை பலப்படுத்ததான் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்க. சரி, மூணாவது நூற்றாண்டின் முஜத்தித் என்று அறியப்பட்டாங்க இந்த எழுச்சியின் மூலமா. قال رسول الله صلى الله عليه وسلم ان الله عز وجل يبعث لهذه الامه على راس كل 100 سنه من يجدد لها دينها. رواه அபூ தாவூத். அப்ப இவங்க முஜத்தித் என்று யார் சொன்னது? இவங்களை முஜத்தித் என்று யார் சொன்னது? ஏன் அதுவும் தேவை. இப்ப நாங்க நினைச்சதோட இமாம் ஷாஃபிஈ முஜத்தித் என்று நாங்க சொல்லலாம். இமாம் ஷாஃபிஈ முஜத்தித் என்று யார் சொன்னது? முஜத்தித் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆலிமு குரைஷின் யம்லஉ திபாகல் அர்தி இல்மா. அப்படிதானே முஜத்தித்ல வார்த்தை வருது ரிவாயத்துல. தய்யிப். அப்ப பின்னுக்கால வந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பலர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய விடயத்துல பலர்கள் முஜத்தித். ஆனா இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி முஜத்தித் என்றத யார் சொல்லியிருக்கிறாங்க என்கிறத பாக்குற நேரம் ஒன்று அபு சஹல் அஸ்ஸுலூகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லது அஷேக் அல் இமாம் அபு பக்கர் அல் இஸ்மாயிலி அறிவிக்கக்கூடிய அபு அம்ர் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அல் அதீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க இந்த ஷக் எனக்கு தான். எனக்கு இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஷுவரா அறிவிச்சாங்க, யாருங்கிறது எனக்கு ஷுவர் இல்ல. அஆதல்லாஹு ஹாத தீன பஅதமா ذهب بأحمد بن حنبل وأبي الحسن الأشعري وأبي نعيم الاستردابادي என்கிற வார்த்தை வருது. அதே மாதிரி அடுத்தது கவனிச்சுக்கோங்க, 1வது நூற்றாண்டின் முஜத்தித் யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது நூற்றாண்டின் முஜத்தித் இமாம் ஷாஃபிஈ. 3வது நூற்றாண்டின் முஜத்தித், 4வது நூற்றாண்டின் முஜத்தித் இமாம் தனி முஜத்தித்ல பட்டியல் பின்னுக்கால வருது. இப்ப அந்த வந்த இத வாசிச்சுப்போம். யாரு 4வது நூற்றாண்டு? இப்னுல் பாக்கில்லானி, இமாம் பாக்கில்லானி. ஆனா இவங்களோட கருத்துப்படி 5வது நூற்றாண்டின் முஜத்தித் அமீருல் முஃமினீன் அல் முஸ்தர்ஷித் பில்லான் வருது. ஆனா உலமாக்கள் இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் 5வது நூற்றாண்டின் முஜத்தித்ங்கிறது பின்னுக்கால பார்க்கலாம். தய்யிப். பின்னுக்கால வருது ஹாஃபிஸ் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க? வஇந்தி வாசிங்களே, வஇந்தி அன்னல்லதி கான அலா ரஸில் மிஅத்தில் காமிஸா யாராம் அல் முஹம்மது அல் கஸாலியு தூசியுல் ஃபகீஹ். இவங்க தான் 5வது நூற்றாண்டின் முஜத்தித். சரி, இப்ப இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அகீதாவுடைய துறையில ஃபிக்ஹுடைய துறையில ஈடுபட்ட அதே நேரம் பெரிய சூஃபிமான்களில் ஒருவர் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரும் சூஃபிமான்களில் ஒருவர். அது நான் சொல்லல, எப்படி வார்த்தை வருது? இன்னல் அஷ்ஷாரிய ஹத்தா ஃபி அய்யாமி அத்திஸாலி, முஅத்தஸிலாக இருந்த காலத்தில் கூட கான முத்ததய்யினன் வரிஅன் வகான ஜாஹிதன் லா யர்கபு ஃபி மாலின் அவ் ஜாஹின். எதையும் அவங்க என்னது எதிர்பார்க்க மாட்டாங்க. பல் யஈஷு அலல் கலீல், கொஞ்சம் இருக்கக்கூடியதை வச்சு போதுமாக்கி கொள்ளும் மனப்பான்மை யார் அவர்களுக்கு இருந்தது. கடைசி வார்த்தை என்னது? கமாக்கான கேக்கல்ல, கமாக்கான செய்யிதன் ஃபித் தஸவ்வுஃப். நான் சொன்னேனே சூஃபிமான்களில் ஒருவர் செய்யிதன் ஃபித் தஸவ்வுஃப். எந்த கிதாபுல வருது? யார் சொல்றார்? டாக்டர் ஹமூதா கராபா அல் இமாமுல் அஷ்ஷாரி என்ற கிதாபுல குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால என்னது இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அகீதாவுடைய துறையில எங்களுக்கு ஒரு குதுவா மாதிரி, தஸவ்வுஃப்லயும் ஆன்மீகத்திலையும் அவர்கள் எங்களுக்கு ஒரு குதுவா என்கிறத நாங்க விளங்கிக்கொள்வோம். 20 வருஷம் இஷாவுக்கு எடுத்த வுதுல தான் என்ன செஞ்சுக்கிறாங்களாம்? சுபஹ் தொழுதிக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, எத்தனை நாள்? 20 வருஷம் இஷாவுக்கு எடுத்த வுதுல தான் சுபஹ் தொழுதிக்கிறாங்களாம். அதோட அவங்களோட பேணுதலாக கூறப்படுது, இவ்வளவு விவாதத்தில் இறங்கினாடும் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹக்க நிலைநாட்டுவதற்கே குரல் கொடுத்தார்களே தவிர அல் உம்மத்துல் இஸ்லாமியாவை தக்ஃபீர் செய்யறதுக்கு அல்ல. வந்தவன் எல்லாத்தையும் பார்த்து நீ காஃபிர் என்று நரகத்துல துறப்பு கையில, அப்படித்தானே வேண்டிய திறந்து கொடுக்குறது. இப்படி தக்ஃபீர் செய்யறதுக்கு வரல. அந்த வரலாறு எப்படி வருது? லா நுகஃபிரு அஹ்லல் கிப்லா என்ற தலைப்பு. அந்த தலைப்பு கீழே பாருங்க,
قال أبو علي زاهر بن أحمد السرخسي رحمه الله لما قرب حضور أجل أبي الحسن الأشعري رحمة الله عليه في دار ببغداد பக்தாதுல என்னுடைய வீட்டில் அவர்களுடைய சக்கராத்துடைய நிலைமை வந்த பொழுது என்ன செஞ்சாங்க என்ன கூப்பிட்டாங்க நான் போனேன் என்ன சொன்னாங்க என்ன வார்த்தை இஷ்ஹத் அலைய அன்னி லா உகஃபிரு அஹதம் மின் அஹ்லில் கிப்லா லா உகஃபிரு அஹதன் மின் அஹ்லில் கிப்லா அஹ்லுல் கிப்லாவுல யாரே நான் என்ன செய்ய மாட்டேன் தக்ஃபீர் செய்ய மாட்டேன் அப்ப தக்ஃபீர் செய்யறதாக இருந்தா மிகவும் பயங்கரமானது இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷரி ரஹ்மத்துல்லாஹி சொல்ற வார்த்தை என்ன லிஅன்னல் குல்ல யுஷீருன இலா மஅபூதின் வாஹித் இலா மஅபூதின் வாஹித் வ இன்னமா ஹாதா குல்லுஹு இக்திலாஃபுல் இபாரா வார்த்தை பிரயோகம் வித்தியாசமாகுது எல்லாம் மஅபூத் வாஹித வணங்குறாங்க அப்ப இந்த கட்டத்துல கிதாபு ரித்தாவை எழுதிய எங்கட ஃபுகஹாக்கள் நீங்க தக்ஃபீர் செய்யணும்டா லவாபித்து தக்ஃபீர் அந்த இபாரத் கௌலியத்தான ரித்தத் ஏற்படக்கூடிய வாசகம் எல்லாத்தையும் எழுதித்தான் வச்சுக்கிறாங்க ஆனால நாங்க முஜாஸஃபா ஃபி தக்ஃபீர் எங்கள்ட்ட இல்ல வந்தவன் எல்லாம் காஃபிராக்கிறதுக்கு அஷ்அரி அகீதா படிக்கல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு தான் இந்த அகீதாவை தவிர அவன் வால்லு இவன் முதில்லு இவன் காஃபிர் இதல்ல அல் உம்மத்துல் முஹம்மதியா என்றும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அகீதாவில் இருக்க வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி சரி அவருடைய மஷாயிக் என்று சார் ஒரு லிஸ்ட் தந்திக்கிறேன் உங்களுக்கு வாசிக்கலாம் தமாம் நேரத்தை சுருக்கமாக கருத்துல கொண்டு அமதிரி தலாமிதா என்று சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திக்கிறேன் அத்தபகத்துல் ஊலா அத்தபகத்து சானியா அத்தபகத்து சாலிசா இல்ல சாலிசா போல் பண்ணி பட்டியல சைட் லீக் இது மாதிரி அத்தபகத்துல் ஹாமிசா இமாம் அபு ஹமீத் அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரகாட்டியுமே அந்த சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்குது சரி இப்ப கவனிச்சுக்கும் இதாக முக்கியமான ஒரு பகுதி அல் மதாஹிபுல் அர்பஆ அலா முஅத்தகதில் அஷாயிரா இதுதான் முக்கியம் ஃபிக்ஹுடைய துறையில் மதுஹபுகள் 4ஆக பிரிந்தாலும் அகீதாவுடைய துறையில் யாரு அஷாயிரா பொதுவா மாத்துரிதி அஷாரி இந்த ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லை சின்ன சின்ன ஃபுரூஅல கிட்டத்தட்ட எண்ணினா கூட 6 தாண்டாது 6 ஃபரஅயத்தான மசாயில்கள்ல மாத்துரிதிக்கும் அஷாரிக்கும் இடையில பிளவு வரலாம் அதுவும் ஃபுரூஅ தான் உசூல்ல எங்கேயும் பிளவு வரல எனவே இப்ப மாத்துரிதி அஷாரியாக மாறிவிட்டது என்ற கூறும் அளவுக்கு 4 மதுஹபுகளும் அகீதாவுல ரோல் மாடல் யார் எடுத்துக்கொண்டு அஷாரி இத நான் சொல்லல யார் சொல்றாரு என்ன உங்களுக்கு என்ன சொல்லலாம் 4 மதுஹபும் அஷாரி என்றா யார் சொன்னு கேட்டா என்னது முஹாதிர்களை சொல்லலாம் எந்த கிதாபுல யார் சொல்லி அப்பதான் கூட பேச்சு எடுப்படும் அப்படிதானே யார் சொல்லிக்கிற காலல் இமாம் அஸ்ஸுபுகி ரஹிமஹுல்லாஹ் எந்த கிதாபுல முஈதுன் நிஅம் வ முபீதுன் நிகம் என்ற கிதாபுல என்ன சொல்றாங்க ஹனஃபியா ஷாஃபிஇயா மாலிகியா வ ஃபுதலாஉல் ஹனாபிலா அவ்வளவு பேரும் வலில்லாஹில் ஹம் ஃபில் அகாயிதி யதுல் வாஹிதா குல்லுஹும் அலா ரஅய் அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ யதீனுன அல்லாஹ் தஆலா பிதரீகி ஷைഖிஸ் சுன்னா அபில் ஹசன் அல் அஷ்அரி யாடையாம் அபுல் ஹசன் அப்ப யாட வார்த்தை இது இமாம் சுபுகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வார்த்தை ஆனா ஹனஃபி ஷாஃபிஈல சிலர் முஅத்தஸிலாக்களோட சேர்ந்தது உண்டு ஹனாபிலாக்கள்ல சிலர் முஜஸ்ஸிமாக்களோட சேர்ந்தது உண்டு பெரும்பாலாக மற்ற 3 மதுஹபுகளை சார்ந்தவர்களும் அஷ்ஆரி ஆனா மாலிகி மதுஹபை பொறுத்த வரையில அவ்வளவு பேருமே அஷ்ஆரி தான் அதுக்குள்ள வேற ஆட்களை தேட கஷ்டம் எப்படி வார்த்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பர்ர அல்லாஹுல் மாலிகியா அல்லாஹ் தஆலா மாலிக் மதுஹபை பாதுகாத்தான் ஃபலம் நர மாலிகியன் இல்லா அஷ்அரியன் அகீதா மாலிகி மதுஹபை சேர்ந்த எல்லாரும் அஷ்அரி அகீதாவை சார்ந்தவர்கள் அதோட ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம் அகீதா தஹாவியாவுக்கும் எங்கட அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அகீதாவுக்கும் ஒன்றும் வேறுபாடு இல்லை சலஃபு சாலிஹீன்கள் எல்லாம் யதுன் வாஹிதான்றதை நாங்க பார்த்துட்டோம் எங்களுக்கு வேறுபாடு சலஃபுகள் என்ற பேர்ல சலஃபு சாலிஹீன்களுக்கு மாற்றமான அஹ்லுல் பிதா இதுதான் பிரச்சனையே தவிர சலஃபு சாலிஹீன்கள் 100 400 எங்கட சார்பு தான் تمام சரி قال الامام ابو اسحاق الشيرازي ان الاشعريه اعيان اهل السنه وانصار الشريعه
சரி, அடுத்தது பாருங்க அஹ்லுல் ஹதீஸ். நீங்க ஃபிக்ஹ்ல பார்க்கலும், நீங்க வரலாறுல பார்க்கலும். அஹ்லுல் ஹதீஸ் மாதிரி அஷாயிரா. அஹ்லுல் ஹதீஸ் அஷாயிரான்னு 3 சாராக பிரிச்சு பேசுவான். சில கிதாபுகள் உங்களுக்கு அப்படியும் சில உலமாக்கள் எழுதுகிறான். அஹ்லுல் ஹக்குடைய மதுஹப பேசுற நேரம் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனிய ஹைலைட் பண்ணி அஹ்லுல் ஹதீஸ் மாதிரி அஷாரி மாத்துரிதி என்று மதாஹிப 3 பங்காக பிரிச்சு, இமாம் அஹ்மதுக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசம் இல்ல, 3 பங்கா. இதெல்லாம் இப்ப இமாம் அபுல் ஹசன் அஷாரி ரஹிமஹுல்லா தோன்றுவதற்கு முன்னால், தோற்றம் பெற்றதற்கு பின்னால் அஹ்லுல் ஹதீஸ் யார்? அதான கேள்வி. தோற்றம் பெற்றதற்கு பின்னால் முஹத்திஸீன்கள் யாருடைய மன்ஹஜ்ல போனாங்க? இந்த ஹனாபிலாக்கள் ஒரு சைடுல விடுவோம். ஹதீஸ் துறையில் கோர்வை செய்தவர்கள் என்று நீங்க பட்டியலிட்டு பாருங்க. இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முஹத்திஸா இல்லையா? ஹதீஸுடைய துறை சார்ந்தவர்கள். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஃபஸ்ஸிர் முஹத்திஸ் ஹாஃபிஸ் இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அமது ஷேகுல் இஸ்லாம் அல்லாமத்துல் அனா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பட்டியலிட்டு கொண்டே போகணும். அஹ்லுல் ஹதீஸ் யாரு? பஅத ظهூரில் அஷ்அரி கபல துஹூரில் அஷரி தான் என்னது? அஹ்லுல் ஹதீஸ் வேற, அஷாயிராக்கள் வேற. முஅத்தஸிலாக்களோட மோத முடியாம அவங்க என்னது அரசாங்கத்தால சித்திரைவதை செய்யப்பட்ட காலம். இமாம் அபுல் ஹசன் அஷாரி வந்ததற்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து ஒன்றோட கை கோத்து கொண்டோம். சரி, அஷாரி அகீதாவ உலகத்துக்கு எப்படி பரப்பினது? இத பரப்பிய சிறப்பு யாருக்கு உண்டு என்று பார்க்கிற நேரம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. இவரை தெரியாட்டி வேலை இல்லை. நீங்க அப்படிதானே? இவரை தெரியாட்டி வேலை இல்லை. யாருக்கு சார் தெரியுமா? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியோட சிறப்பு என்னது? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி எது? மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்டவர் தலைவர்களில் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. இவரு முஅத்தின்மார்களுக்கு கட்டளை இட்டாங்களாம், அஷாரி அகீதாவை பாங்கு முடிஞ்சு என்ன செய்யணும்? மைக்ல அந்த டைம்ல என்ன செய்யணும்? அந்த டைம்ல உள்ள மைக்ல இந்த என்ன செய்யுங்க, மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க சொல்லி எனது ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை அஷாரி அகீதாவை மக்களுக்கு போதிக்கப்படும். ஒரு பள்ளி அல்ல, எந்தெந்த கிராமங்களில் பள்ளிவாசல் இருக்குதோ அவ்வளவு பள்ளிவாசல்லையும் அஷாரி அகீதா அந்த மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் என்கிறது சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கட்டளை. அதே மாதிரி மக்தபுகள், சிறுவர்களுடைய பள்ளிக்கூடங்களில் அஷாரி அகீதா சிலபஸாக யார் கொண்டு வரார்? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வரார். சரி, திமஷ்குல யாரு? திமஷ்குல அஷாரி அகீதா முதல்ல கொண்டு வந்த யாரு? மக்ரிப் மொரோக்கோல மாதிரி ஆப்பிரிக்கா, ஸ்பெயின், இந்த ரெண்டுல அடுத்த ஃபாஸ், நைசாபூர், யமன். சரி, அதை விட ஆக முக்கியமான செய்திதான் அஷாரி அகீதாவை பரப்புறதில் பாரிய பங்களிப்பு செஞ்ச ஒன்றுல அல் மദ്രസத்து நிதாமியா. நீங்க நாங்க ஓதின சிலபஸ் என்ன சிலபஸ்? அந்த சிலபஸ் பேர் தெரியுமா? பஹஜி புள்ளன் மத்த எல்லாரும் தான் அழுத்தாள். அந்த சிலபஸ் பேர் என்ன? எது? அந்நிதாமி அல் முகர்ரரு திராசியும் நிதாமி அல் மദ്രസத்து நிதாமியோட சிலபஸ் அன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வர காட்டும் என்னது? பல அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய மദ്രസാவின் சிலபஸாக அத்தனை சிலபஸா போகுது. அல் மദ്രസத்து நிதாமியோட மன்ஹஜ் தான் என்னது உலகத்துக்கும் இப்ப என்னது அஹ்லு சுன்னாக்கள் படிச்சு கொடுக்கிற ஒரு சிலபஸ். இந்த அல் மദ്രസத்து நிதாமியாவுடைய பங்களிப்பு அஷாரி அகீதாவை பரப்புகிறதில் மிகவும் போட்டத்தக்கது. என்ன செஞ்சுக்கிறாங்க? கானத்தில் மதாரிசு நிதாமியா மின் அப்ரஸி மலாமிஹி அஸ்ரி ஸலாஜிகா, சல்ஜூக்கியர்களுடைய காலம். இன்தஷரத் ஃபி அன்ஹாஇ தௌலத்தில் கிலாஃபா, முழு கிலாஃபத்துகளையும் சல்ஜூக்கியர்கள் அரபு கல்லூரிகளை உருவாக்கி அவர்களுடைய கற்பித்தல் பாடத்திட்டங்கள்ல அஷாரி அகீதாவை உசூலாகவும்
ஃபுரூஉத்தீன் எதை போட்டிக்கிறாங்க? ஷாஃபிஈ மதுஹபையும் பரப்பிக்கிறாங்க. மதரசாக்கள் எங்கெங்க இருந்துச்சு? சரி, நிதாமியாண்டு பேர் வந்தது அல் வசீர் நிதாமுல் முல்க் என்ற என்னது நிதாமியா தான். இப்பதான் என்னது எல்லாம் நதுமியான்னு சொல்றாரு. சரி, மதரசாக்கள் இல்ல, பாடசாலைகள் நதுமியா, அப்படிதானே? பாடசாலைகள் நதுமியா. சரி, அல் முஜத்திதூன் அபர் அல் உசூர். இப்ப நீங்க கவனிச்சுக்கோ. சரி, முஹத்திஸீங்கள் அஷ்ஆரி, முஃபஸ்ஸிரீங்கள் அஷ்ஆரி என்று பார்த்துட்டு மதாஹிபுல் அர்பா யாரு முஜத்திதுன்னு அப்ப இந்த கிதாபுல இவர் சொல்லிக்கிறார். சரி, அது ரெண்டு பேரை நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். யார் யார் முஜத்தித் என்று பேசினாங்களோ அவ்வளவு பேரு. 2வது நூற்றாண்டின் முஜத்தித். சரி, இல்ல 4வது நூற்றாண்டு. 4வது நூற்றாண்டு முஜத்தித் இமாம் அபு தய்யிப் அஸ்-சுஅலூகி. 5வது நூற்றாண்டின் முஜத்தித். சரி, 6 உடுப்பட்டிக்குதா? சரி, 6 உடுப்பட்டிக்குது, நான் பாக்குறேன். ஆமா, 6வது நூற்றாண்டு முஜத்தித் சரி ஞாபகம் இருக்குதா? இப்னுல் முலக்கிதா, இமாம் சர்ஹந்தி, அல் மாதுரிதி, இவங்களையும் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார். சரி, அப்ப அவ்வளவு முஜத்திதுகளும் அஷ்ஆரி, அவ்வளவு முஜத்திதுகளும் அஷ்ஆரி. தபகாத்துல் அஷாயிரா என்ற கிதாபை யார் யார் எழுதிக்கிறாங்க? ஸ்பீடா டைம் எடுக்க வேணும், முடிச்சிடணுமா? சரி, சரியா? சிலாக சூரத்து பாத்தி ஒரு சதம் கேக்குது. தமாம். சரி, இப்ப அவருடைய முஅல்லஃபாத், அவருடைய நூல்கள் என்று பார்க்கிற நேரம் செலாக்கள் 55 கிதாப் என்று சொல்லியும், இப்னு நதீம் முஅத்தஸிலி அவர் 6 கிதாப் என்று சொல்லியும், அவர்களுடைய மாணவர்கள் 300 கிதாபுகள் என்று சொல்லியும் பலர்கள் அவங்களோட கிதாபுகளை பட்டியலிட்டு இருக்கிறாங்க. அதோட கிதாபுகளோட லிஸ்ட் நான் நம்பர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நூல்கள் எழுதிக்கிறேன். இப்ப எங்கட கைக்கு மதுபூஆ பிரிண்டாக எடுக்க வேண்டிய கிதாபுகள் எத்தனை இருக்குது? கிதாபுல் இபானா, கிதாபுல் லுமா, மகாலாத்துல் இஸ்லாமியின், ரிசாலத்துன் ஃபி இஸ்திஹ்சானில் கௌதி ஃபி இல்மில் கலாம், ரிசாலத்துல் ஈமான், ஜும்லத்து கௌல் அஸ்ஹாபில் ஹதீஸ் வஸ் சுன்னத்தி ஃபில் இஅ்திகாத், ரிசாலத்து அஹ்லி ஸக்ர் ஞாபகப்படுத்துறாங்க. இது இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதினதா, இமாம் பாக்கிலானி எழுதினதா? ரிசாலத்து அஹ்லி ஸக்ர் அதுக்கு இலா பாபி மினல் அபுவாப், இலா பாபில் அபுவாப் என்ன அந்த அஹ்லு ஸக்ருக்கு அந்த பேர் இருக்குது. சரி, அது இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரியா இமாம் பாக்கிலானியாண்ட கருத்து வேறுபாடு இருக்குது. சரி, இது கிதாப் சம்பந்தமான சப்ஜெக்ட்ல உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய கிதாபில் என் கொஞ்சம் ஸ்பீடா போறேன்டா, கடைசி கட்டம் முக்கியமா இப்ப நீங்க எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கதான் இருக்குது. ஆனால் இதுல டைம் போயிட்டு அங்கே என்னது டைம் குறைஞ்சிட்டா இந்த நஷ்டமாவிடும். இதை நீங்க வாசிச்சா உங்களுக்கு விளங்கும். இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின கிதாபுகள்ல யார் யாருக்கு என்னென்ன ரத்து கொடுத்தீங்க? ஹல்குல் அமால் பத்தி எழுதி முஅத்தஸிலாக்களுக்கு ரத்து, கிதாபுல் இஸ்திதாஅ முஅத்தஸிலாக்களுக்கு ரத்து, அர்-ரத்து அலல் முஜஸ்ஸிமா முஷப்பிஹாக்களுக்கு ரத்து, மாதிரி என்னது ஈதாஉல் புர்ஹான் ஃபி ரத்தி அலா அஹ்லி ஸைகி வத் துக்யான், இப்படி என்று சொல்லி இமாம் தார் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகாக திட்டம் போட்டு மாணவர்களுக்குரிய ஒரு சிலபஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க, உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. சரி, அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட கடைசி கிதாப் எங்க? கடைசியா எழுதின கிதாப் எங்க? என்னது? சரி, கவனிச்சுவோம். இங்கனைக்குதான் பிரச்சனை. எங்கட நிறைய பேர் என்ன பேசுறோம்டா, இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின கடைசியா எழுதின கிதாப் என்ன? இப்ப எங்கட சைட்ல நாங்க வாதாடுறோம் கிதாபுல் லுமா என்று சொல்லி, கிதாபுல் லுமா. வஹாபியர் சொல்றாங்க கிதாபுல் இபானா. இப்ப ரெண்டுமே இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி கிதாபாக இருந்தா முந்தி பிந்தி எழுதுறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படிதானே? கிதாபுல் இபானாவும் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி தான் எழுதின ரஹிமஹுல்லாஹ். கிதாபுல் லுமாவும் இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் எழுதினாங்கன்னு வச்சுக்கொண்டா, கடைசி எழுதினாலும் முந்திய எழுதினாலும் முஅத்தஸிலாக்கள் இருந்து பிரிஞ்சதுக்கு பிறகு எழுதியிருந்தால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனைண்டா, இமாம் அபுல் ஹசன் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அன்று முஅத்தசிலாக்களை உடைச்சு போட்ட மாதிரி முஷப்பிஹா முஜஸ்ஸிமாக்களையும் அவங்களோட காலத்தில் இருந்த எந்த வழிகட்ட சிந்தனையும் விட்டு விடல் அவ்வளவுத்தையும் உடைச்சு போட்டான். தமாம். இப்ப அஷாயிராக்களை குழப்புறதுக்கு வஹாபிகள் என்ன செஞ்சுட்டான்டா, கிதாபுல் இபானாவை எடுத்து அது அசில் பிரதி இல்ல, அசில் நுஸ்ஹா உலகத்தில் இப்ப இல்ல. ஷேக் அல்லாமா ஜாஹித் கௌசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அசில் நுஸ்ஹா இப்ப உலகத்தில் இல்ல. அந்த நுஸ்ஹாவை எடுத்து இந்தியால தபா பண்ற நேரம் இமாம் அஷ்அரிய அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய வஹாபியா மாத்திட்டாங்க. எப்படி மாத்திட்டார்கள்? பல நூற்றாண்டுகள் கடந்து பல முஹத்திஸீன்கள் அஷ்அரி என்று பேச்சு, மதாஹிபுகளை சார்ந்தவங்க அஷ்அரி என்ற ஒரு அகீதாவை போதிக்க, மாணவராக எழுதின நூல்கள் எல்லாம் அஷ்அரி அகீதா என்று போதிக்க, இபானா மட்டும் தலைக்கீழா இருக்குது. இப்ப கிதாபுல் இபானாவை இப்ப கையில் எடுத்து பார்த்தா இவர் உண்மையிலே அஷ்அரி தானா, இவன் அபுல் ஹசனி அஷ்அரி அஷ்அரி தானா என்று கேட்கிற அளவுக்கு கிதாபுல் இபானாவை மாத்திட்டான். சரி, அப்ப இதுல உள்ள பிரச்சனை, பாஹிசீன்கள் ஆய்வாளர்களுடைய கருத்து முஅத்தசிலாவாக இருந்துட்டு திரும்பிய ஆரம்ப காலம் இது மர்ஹலத்து தஹவ்வுல், மாறின புதுசில இபானாவை தொகுத்துட்டு அவங்க அதுல முதிர்ச்சி பெற்ற காலம் கிதாபுல் லுமா எழுதினாங்க என்பதுதான் பல அறிஞர்கள் எழுதிக்கிறாங்க. அதுல நான் உங்களுக்கு துக்தூர் ஜலால் முஹம்மது அப்துல் ஹமீத் மூசா அவருடைய ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்கிறேன். எப்படி? ஃபல் இபானா மின் முஅல்லஃபாத்தி மர்ஹலத்தி தஹவ்வுல் வல் லுமா மின் முஅல்லஃபாத்தி மர்ஹலத்தி நதுஜ். முதிர்ச்சி பெற்ற காலத்தில் எழுதினதுதான் எது? கிதாபுல் லுமா என்று சொல்லி பார்த்தோம். இப்ப பாருங்க, இப்ப வஹாபிகளுக்கு நாங்க எப்படி ரத்து கொடுக்கிறோம் இந்த சப்ஜெக்ட்ல எங்களுக்கு விரல் நீட்டக்கூடிய வடிகட்ட சிந்தனையாளர்கள் இபானாவை கையில வச்சுக்கொண்டு நீங்க அஷ்அரி என்று சொல்றீங்க, உங்களுடைய இமாம் அஷ்அரி அல்ல வஹாபி. அவங்களுக்கு கிதாபை கையில வச்சுக்கொண்டு என்ன சொல்றாங்க? அவர் வஹாபி. இப்ப நாங்க என்ன சொல்லணும்? இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்ப தலைப்பு என்ன? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசி காலத்துல இப்ப வஹாபிகள் சொல்லக்கூடிய அகீதாவுக்கு திரும்பினாங்களா? இப்படி ஒரு கதையை கிதாபுல் இபானாவை மாத்தி விட்டுட்டு அவங்களோட நூல்கள்ல இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி தௌபா செஞ்சிட்டாரு, ஆனா இன்னும் அஷ்அரிகள் அவருடைய பழைய கதையை சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்ற ஒரு கதைய நவீன இப்ப எழுதுகிற வஹாபிகள் கிதாபுகள்ல போட்டு கொண்டிருக்கிறாங்க. இதற்கு அவங்க வைக்கிற 3 குற்றச்சாட்டுகள். அதுல ஒன்றுதான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒன்னாவது 3 இமாம் அபுல் ஹசன் அஷ்அரியுடைய 3 மர்ஹலாவாக பிரிச்சான். 3 மர்ஹலாவாக. சரி, 5 மணியாவது 2 பேரும் கிட்ட வராங்க, இன்னும் 1.5 பக்கம் தான் இருக்குது. 3 மர்ஹலா இருக்குது. ஒன்று மர்ஹலத்துல் இஅ்திஸால், முஅ்தஸிலாக இருந்த காலம், அதுக்கு பிறகு வந்து அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தாக திரும்பிய காலம். வஹாபிகள் எப்படி சொல்றாங்க? 3 அவங்களோட சீக்ரெட்டா வச்சுக்கிறாங்க. சரி, இதுக்கு 1வது பதில், 3 மர்ஹலாவாக மாறினாங்களான்னா வரலாற்றில் 7 மணி நிரூபிச்சு காட்டு. சும்மா வாயால இபானாவை மாத்தி விட்டுட்டு உலகமே அஷ்அரி என்ற ஒரு அகீதாவை சொல்ல நீ மாறினு சொல்றது எந்த நூல்கள்? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி எழுதிய நூல்கள் நான் உங்களுக்கு தந்திக்கிறேன், பல நூல்கள். எந்த நூல்லையும் என்ன இல்ல, சரி, அந்த நூல்கள் எழுத டைம் இல்ல, அவ்வளவுமே என்னது, எந்த நூல்கள்லையும் அவர்களை பத்தி மாறினதாக ஒரு வரலாறு கூட இல்லை. 1வது இதுக்கு பதில். சரி, அப்ப அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எத்தனை மர்ஹலா? 3 மர்ஹலா வஹாபியல். எங்கள்கிட்ட 2 தான். ஒன்று மர்ஹலத்துல் இஅ்திஸால், அதுக்கு பிறகு மர்ஹலத்து தஹவ்வுல், எங்க அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. அவ்வளவுதான். சரி, அப்ப 3 என்றதை தலையில எடுத்து போட்டுங்க. இது 3 என்றது 3க்கு பதில் தான், 3 இல்ல. சரி, 2வது அவனும் சொல்றான், முஅ்தஸிலாவாக இருந்துட்டு இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவன் அகீதாக்கு வந்தான். இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரு? அவர் அஹ்லு சுன்னாவை சார்ந்தவரா இல்லையா? அவர் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் சார்ந்தவர். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் சார்ந்தவர்.
இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய பத்தி அகீதால முரணான ஒரு கருத்து கூட பார்க்க முடியாது. இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விமர்சனம் வந்துச்சு. எப்ப விமர்சனம் வந்துச்சு தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, மஸ்அலத்து ஹல்கில் குர்ஆன், குர்ஆன் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா என்ற பிரச்சனையில இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுருக்கமா அல் குர்ஆன் கலாமுல்லாஹ் கைரு மக்லூக்கோட நின்ற. அதுக்கு ஒண்ணும் பேசல, அவ்வளவுதான். அதுக்கு யார் பேசினாலும் படிக்கிறது தான். யார்கிட்ட? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட. ஆனா பிற்பட்ட காலங்கள்ல வந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்பட, இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்பட, இமாம் கராபிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்பட அல் குர்ஆன் கலாமுல்லாஹி கைரு மக்லூக் தான். ஆனா லஃப்ஸி பில் குர்ஆன், அல் மக்தூபு ஃபில் மசாஹிஃப், அல் மஹ்ஃபூபு ஃபிஸ் சுதூர், இதெல்லாம் என்ன? மக்லூக் தான். இப்படி விரிவாக பேசுறதினால் விமர்சிக்கப்பட்ட அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ பிற்பட்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஊர்ல இருந்து விரட்டி விட்டாங்க. அதுக்கு பின்னணியில் இருந்தது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் இமாம் ஸுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன்? தஃசீலாக பேசினதினால். பிற்பட்ட காலங்கள்ல வந்தவங்க ரெண்டு பேரும் சரி, அவர் முஜ்மலாக செல்ல, இவர் முஃபஸ்ஸலா சொன்னார், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் கண்ணில் வச்சு ஒத்திக்கொள்வோம் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ. இந்த ஒரே ஒரு விமர்சனம் இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இருக்கிறது. அதுல ஒரு வார்த்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்லுவாங்க? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹுல் புகாரி விசேஷ தன்மை என்ன தெரியுமா? அவர்கள் எதை சொன்னாலும் துறை சார்ந்தவர்களிடம் எடுப்பார்கள். இதை கவனிச்சுக்கோங்க. அந்த கடைசி வார்த்தை ஃபுல்லா வாசிக்கலாம். قال الحافظ ابن حجر اسقلاني رحمة الله عليه. ஈகுதா? எத்தனாவது பக்கம்? 17. என்ன சொல்றாங்க? அல் புகாரியு في جميع ما يورده من تفسير الغريب انما ينقله عن اهل ذلك الفن. எப்படி? عن اهل ذلك الفن, துறை சார்ந்தவர்களிடம் எடுப்பார்களாம். واما المباحث الفقهيه யார்கிட்டயாம்? பாக்குறீங்களா புள்ள? அம்மல் மபாஹிஸுல் ஃபிக்ஹியா யார்கிட்டயாம்? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் வ அபி உபைத் வ அம்சாலிஹிமா. வ அம்மல் மசாயிலுல் கலாமியா, இல்முல் கலாம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் யார்கிட்ட இருந்து எடுப்பாங்களா? கராபிசி வப்னி குல்லாப். அப்ப இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ அவர் முஜஸ்ஸிமாவ போட்டு வெளுத்ததினால இவர்கள்ட்ட இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட டூ. அப்படிதானே? இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு செட் ஆகாது. அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலிருந்து அகீதாவை எடுத்தவங்கள்ல தான் யார் இருக்கிறாங்க? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கடைசி குற்றச்சாட்டு கிதாபுல் இபானா. கிதாபுல் இபானா, இந்த கிதாபுல் இபானா இதை நல்லா கவனிச்சுக்குவோம். அதை மட்டும் கொஞ்சம் ஏன்னா டைம் இது இந்த 15 வரை காட்டி அப்படிதானே? சரி, 6 நிமிஷம் இருக்குது, வாசிப்போம். சரி, அர்ரத்து அலல் கதியா, இந்த பிரச்சனை நீங்க எதிர்நோக்கிறது. ஏன்னா நீங்க இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி பத்தி பேச மாட்டாங்க, நிறைய பேர் பேசி முடிஞ்சாது. இந்த மர்ஹலத்துல் இபானா هو دليل ومعتمد من يقول ببرور الامام الاشعري بثلاث مراحل. 3 மர்ஹலா என்று சொல்லக்கூடியவர்களோட அடிப்படை ஆதாரம் எது? இந்த இபானா தான். இப்ப இபானாவை பத்தி ஷேகுல் இஸ்லாம் அல்லாமத்துல் அனாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி கொண்டு வரார்? قال الحافظ ابن حجر الاسقلاني في لسان الميزان وعلى طريقته. யாட தரீகா? على طريقته انا யாட போடு முட இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தரீகால தான் மஷல் அஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நடந்து சென்றிருக்கிறார்கள். எதுல? ஃபி கிதாபில் இபானா. இது யார் சொல்றது? அப்ப இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வார்த்தைய பார்த்து செல்ற நேரம் அந்த இபானா இவனோல் வஹாபி ஆக்க முன்னுக்கான இபானா, அப்படிதானே? இவனோல் அந்த கிதாப தஹரீஃப் செய்ய முன்னால் உள்ள கிதாபுல் இபானாவை யார் பார்த்திருக்கிறாங்க? இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்துட்டு இப்னு குல்லாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வழியில இபானா பயணிச்சு இருக்கிறது. சரி, அப்ப இது தஹரீஃபுக்கு முன்னால. 2வது பாருங்க,
ويروى أن الإمام الأشعري عندما ألف الإبانة رفضها بعض الحنابلة. ஹனாபிலாக்கள் இபானாவை மறுத்தாங்க. நாங்க அவர் இபானாவை எங்கட பாணியில எழுதினத்துக்கு நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. காரணம் என்னது? முழுக்க தஃவீத மையமாக வச்சு எழுதுற கிதாப். சரி, தஃவீத் தஅவீல பத்தி ஆரம்ப 2 இந்த முஹாதராலையும் பேச்சு. சரி, ஆரம்ப 2 முஹாதராலையும் பேச்சு. சரி, இந்த டேபிள்ல யார் சார் உத்தர் தஃவீத் என்னன்னு எழுப்பி சொல்லுமா? யார் சார் உத்தர் எழுப்பினா போதும். தஃவீத் என்ன? நீங்க ஆரம்ப 2 இந்த இது முஹாதரால இருந்தும் எடுத்த அந்த தகவல் படி தால் ஏல்மா வாங்க தால் ஃபதல். சரி, சுருக்கு டைம் எடுக்க வேணும். வாங்கலே புள்ளியல் தார் உத்தர் செல்லுங்க. தஃபீத் என்ன வாங்கலே சும்மா உங்களோட பாஷையில விளக்கப்படுத்தினா சரி. தஃபீத் என்ன? நீங்க அதுக்கு தாரிஃபுன்னு வாசிக்க தேவையில்லை. தஃபீத் என்னான்னு விளங்கி நீங்க வாங்க. உங்களோட பேர் என்ன புள்ள? யூனுஸ். சரி, தமாம் ஃபதல். தஃபீத் என்னான்னு அங்கே பார்த்து தஃவீத்னு சொன்னா நாங்க குர்ஆன்ல முத்தஷாபிஹத்தான ஒரு வசனம் வரும்போது அந்த முத்தஷாபிஹத்தான வசனத்துக்கு வேற அர்த்தங்களை கொடுக்காம அதே அர்த்தத்துல செல்றது. உதாரணமாக அல்லாஹ் தாலா வயபுக்கா வஜ்ஹு ரப்பிக்கான அந்த வஜ்ஹுக்கு வஜ்ஹ் என்பதே காரணம், அதே வச்சு செல்றது. அதே அர்த்தத்தை கொடுக்காமன்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுமா? எப்படி வச்சு அதுக்கு ஒரு கைஃபியத்தும் இல்ல. அதுல விடியத்தால அர்த்தம் கொடுக்கிற சப்ஜெக்ட்ல என்ன அதே அர்த்தத்தை கொடுக்கறா இல்லையா? வஜ்ஹுன்னு மட்டும்தான் செல்றது. அர்த்தம் தவீல் அல்ல. தவீலண்டா அதுக்கு வேறொரு லஃப்தால தெளிவுபடுத்துறது தான் தாவீல். அர்த்தம் அதே அர்த்தத்தை கொடுக்கறா இல்லையா? அதே லஃபல். சரி, அர்த்தம் இல்ல இல்ல. சரியா சொல்றேன். ஆமாம், சரி. என்னன்னா அதே அர்த்தத்தை கொடுக்கறல்ல, அந்த அர்த்தத்தின் பற்றி அறிவை யாரு இல்மா அல்லாஹ் கிட்ட ஒரு குசாட். இதான் தஃவீல், இதான் தஃவீல். மாஷா அல்லாஹ். சரி, தஅவீல் சம்பந்தமா தஅவீல் என்ன புள்ளைங்க உங்களோட டேபிள்ல தாச தருவாங்களே. தஅவீல் சரி, சுருக்க ஒரு நிமிஷம். சரி, அதுக்கிடையில இந்த வார்த்தையை வாசிச்சிடுவோம். அல்லாமா கௌசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தபீனு கித்பில் முஃப்தரி என்ற கிதாபுல என்ன சொல்றாங்க? வன் நுஸ்கத்துல் மத்பூஅத்து ஃபில் ஹிந்த், இந்தியாவில் அச்சிடப்பட்ட அந்த பிரதி, இந்தியாவில் அச்சிடப்பட்ட இபானாவின் பிரதி நுஸ்கத்துன் முஸஹஃபத்துன் முஹர்ரஃபா. சரி, எப்படி வாசிங்களே, கடைசி வார்த்தையை பாருங்க. முஹர்ரஃபா தஹரீஃப் செய்து இருக்கிறாங்க. தலாஅபத் பிஹா அல் ஐதில் அசீமா. ஆக கெட்ட மனிதர்கள் இதுல என்ன செஞ்சுக்கிறாங்க? கையடிச்சுக்கிறான். என்ன செஞ்சுக்கிறாங்க? கையடிச்சு அந்த முழுக்க என்னது அதில் உள்ள வார்த்தைகளை மாத்தி கிதாப இபானாவ எதா மாத்திட்டானுவல்? வஹாபிகளா மாத்திட்டாங்க. அதனால இப்பீக்கிற இபானாவல்ல, அதற்கு முன்னால இந்த இபானாவ படிச்சு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் பேசினது. அதே மாதிரி இந்த இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பாடம் தனியா அவங்களோட தபீனு கித்பில் முஃப்தரியில கொண்டு வராங்க. அந்த கிதாபை பார்க்கிற நேரம் கிதாபுல் இபானா மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே மாற்றப்பட்ட கிதாபுல எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு அது மாற்றப்பட்டது. அது அசில் நுஸ்கால எதுவும் பிரச்சனை இல்லை. இல்லையா? சரி, இப்ப இவ்வளவு நேரம் பேசினோம் இமாமு அஹ்லி சுன்னாவை பத்தி தான். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்ற தலைப்ப எங்களோட தொடவுமே தான். இன்னும் ஒரு நிமிஷம் டைமும் முடிஞ்சு நான் இதோட என்ன நிகழ்ச்சியை முடிக்கிறேன். கடைசி அவங்க டேபிள் ஒருத்தர் மட்டும் பேலன்ஸ் தாசரி வந்தாங்கன்னா எனக்கு அடுத்த நிகழ்ச்சி பேசுறேன். தஅவீல் என்ன? தஅவீல்
சரி, இப்படி செய்யுங்களேன். தஅவீல்னா நீங்க மதரசா போயிட்டு தேடி பாருங்க. தஅவீல் சம்பந்தமா தஅவீல் செய்யறதுக்குரிய ஷுரூத்துகள் எல்லாம் அழகா எங்களோட உலமாக்கள் ஃபுகாக்கள் எழுதிக்கிறாங்க. எனவே இந்த செமினார்ங்கிறது உங்களோட சிந்தனையை திறக்கிறதுக்கு நீங்க இதற்கு பிறகு தேடணும், படிக்கணும், அஷ்ஆரி அகீதால ஆழமாக கால் பதிக்கணும், எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் உங்களோட வசம் வச்சு கொண்டு நிறைய வாசிக்கணும். எனவே இதுவரை நேரமும் மிக அழகாகவும் ஆர்வமாகவும் நான் நினைக்கிறேன், நான் உங்களை கஷ்டப்படுத்தினேன் என்று ஆர்வமாகவும் நீங்க என்னது செவிமடிச்சீங்க. எனவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச சகலருக்கும், குறிப்பாக மஜ்லிஸுல் உலமா, அதே போன்று இத்திஹாது அஹ்லி சுன்னாவுடைய அமைப்பினர், குறிப்பா எங்களோட கலீஃபத்துல் குலஃபா ஜூர் ஹஸரத் அவர்களுக்காகவும் அவ்வளவு பேரும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட துஆக்களை சேர்த்துக்கோங்க. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.